நடந்ததை துல்லியமாக, நடப்பதை உடனுக்குடன், நடக்கவிருப்பதை முன்னறிவிப்புடன் வழங்கும் அக்யூப் டிவி தமிழ் செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலத்தின் கீழடுக்கு பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த மற்றும் காற்றுச் சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், சில இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன், சில இடங்களில் இடி, மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள், குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் மீனவர்கள், வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் தமிழக அரசின் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படுகிறது. இந்த சிறப்பு படையை தமிழக முதலமைச்சர் விஜய் சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கண்காணிப்பை வலுப்படுத்தவும், அவசர சூழ்நிலைகளில் விரைந்து செயல்படவும் இந்த சிறப்பு படை உருவாக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பயிற்சி பெற்ற காவலர்கள் அடங்கிய இந்த படை மாநிலம் முழுவதும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பணியில் ஈடுபட உள்ளது. பள்ளிகள், கல்லூரிகள், பணியிடங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும். பெண்கள் அச்சமின்றி வாழக்கூடிய பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் அறிமுகமாகும் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, பெண்கள் பாதுகாப்பில் ஒரு புதிய மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியேற்ற முதல் நாளிலேயே 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் ஒழிப்பு சிறப்பு படை உள்ளிட்ட முக்கிய திட்டங்களில் கையெழுத்திட்டார். அதனைத் தொடர்ந்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகிலுள்ள டாஸ்மாக் கடைகளை மூடும் நடவடிக்கை, அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு, குறு விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் முயற்சிகள் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து மேகதாது அணை, தமிழக மீனவர் பிரச்சினை, மெட்ரோ ரயில் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். மாநில உரிமைகள் தொடர்பாக மத்திய அரசுக்கு பல கடிதங்களையும் அனுப்பியுள்ளார். அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு, மின்தடை, பாலியல் குற்றங்கள், குப்பை மேலாண்மை உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்வதாக எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் வெளிப்படையான நிர்வாகம் காரணமாகவே குற்றப்பதிவுகள் அதிகரித்தது போல் தோன்றுவதாகவும், நிர்வாக சீர்திருத்தங்கள் படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஆளுங்கட்சி தரப்பினர் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை இன்று தொடங்கி வைப்பதன் மூலம் தனது முதல் மாத ஆட்சியை முதலமைச்சர் விஜய் நிறைவு செய்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தவிக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுகவைச் சேர்ந்த 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்படாது என்று சபாநாயகர் அறிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகார்களை ஆய்வு செய்த பின்னர் தகுதி நீக்க நடவடிக்கைக்கு தேவையான சட்ட அடிப்படை இல்லை என்ற முடிவுக்கு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுகவைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் தவிக அரசுக்கு ஆதரவு அளித்திருந்த நிலையில் அவர்களின் உறுப்பினர் தகுதி குறித்து அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான விவாதம் நிலவி வந்தது. சபாநாயகரின் இந்த அறிவிப்பு தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் மத்தியில் பல்வேறு எதிர்வினைகளை உருவாக்கியுள்ளது. இந்திய அரசியல் வரலாற்றில் புதிய மைல்கல்லை பிரதமர் நரேந்திர மோடி எட்டியுள்ளார்.
தொடர்ந்து 12 ஆண்டுகளாக பிரதமராக பதவி வகித்து வரும் அவர், ஏற்கனவே முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நீண்டகால ஆட்சிச் சாதனையை கடந்துள்ளார். மேலும், ஜூன் 10ஆம் தேதி முதல், சுதந்திர இந்தியாவில் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் தொடர்ந்து பதவி வகித்த சாதனையை படைத்த ஜவஹர்லால் நேருவின் சாதனையையும் மோடி முறியடிக்க உள்ளார். இதன் மூலம் தேர்தலில் வென்று தொடர்ந்து அதிக நாட்கள் பிரதமராக இருந்த தலைவர் என்ற புதிய வரலாற்றை அவர் உருவாக்குகிறார். 2014ஆம் ஆண்டு முதன்முறையாக பிரதமராக பதவியேற்ற மோடி, 2019 மற்றும் 2024 மக்களவைத் தேர்தல்களிலும் வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை வழிநடத்தி வருகிறார். இந்த சாதனை இந்திய ஜனநாயக வரலாற்றில் முக்கிய அரசியல் மைல்கல்லாக கருதப்படுவதுடன், தேசிய அரசியலில் மோடியின் நீடித்த செல்வாக்கை வெளிப்படுத்துவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். கடல் உணவு ஏற்றுமதி குறித்த தேசிய பயிலரங்கம், ஆந்திர பிரதேச அரசு, மத்திய மீன்வள அமைச்சகம் மற்றும் மத்திய வர்த்தக அமைச்சகம் ஆகியவை இணைந்து கடந்த ஜூன் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் நடத்தியது. பயிலரங்கின் முதல் நாள் நிகழ்வில் ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மத்திய மீன்வள போக்குவரத்து துறை அமைச்சர் கிஞ்சராப்பு ராம்மோகன் நாயுடு, மத்திய உணவு பதப்படுத்தல் தொழில்துறை துறை அமைச்சர் சிராக் பாஸ்வான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அந்தமான் கடல் பகுதியில் இந்தியா மிகப்பெரிய எரிவாயு வளத்தை கண்டறிந்துள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அறிவித்துள்ளார். அந்தமான் தீவுகளின் கிழக்கு கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு கிணறு தோண்டுதலின் போது இயற்கை எரிவாயு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தோண்டப்பட்ட 3 ஆய்வு கிணறுகளில் 2 கிணறுகளில் எரிவாயு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால், அந்தமான் படுகை பகுதியில் மிகப்பெரிய ஹைட்ரோகார்பன் வளம் இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கை அதிகரித்துள்ளது. இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் வெளிநாடுகளிலிருந்து எரிபொருள் இறக்குமதியை குறைப்பதற்கும் முக்கிய பங்காற்றும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஆய்வுகள் மற்றும் மதிப்பீடுகள் நிறைவடைந்த பின்னர் வணிக ரீதியிலான உற்பத்தி தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டால், இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக அமையும். அந்தமான் கடலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த எரிவாயு வளம், இந்தியாவின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கும் எரிசக்தி தன்னிறைவு இலக்கிற்கும் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரானுடனான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மிகச்சில விவரங்கள் மட்டுமே மீதமுள்ளதாகவும், அடுத்த சில நாட்களுக்குள் உடன்பாடு கையெழுத்தாகும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக, உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மீண்டும் திறக்கப்படலாம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தம் நிறைவேறிய உடனேயே 2 அல்லது 3 நாட்களுக்குள் நீரிணை வழக்கமான போக்குவரத்துக்கு திறக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே நீண்டகாலமாக நிலவி வந்த பதற்ற நிலையை குறைக்கும் முயற்சியாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. பிராந்திய அமைதி, கடல் பாதுகாப்பு மற்றும் உலக எரிசக்தி சந்தையின் நிலைத்தன்மைக்கு இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த முன்னேற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தைகள் மற்றும் சர்வதேச கப்பல் போக்குவரத்து துறைகள் கவனமாக நிலைமையை கண்காணித்து வருகின்றன. ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய கடல் வழித்தடமான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அருகே அமெரிக்க இராணுவத்தின் அபாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இருப்பினும், அதில் இருந்த 2 விமானிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு நலமாக உள்ளனர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த விபத்திற்கான காரணம் இன்னும் தெளிவாகவில்லை. ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விழுந்ததா அல்லது தாக்குதலுக்குள்ளானதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.
செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், விமானிகள் இருவரும் நலமாக உள்ளனர், யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. விரைவில் முழுமையான அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறினார். இந்த சம்பவம் அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான பதற்றம் நீடித்து வரும் சூழலில் நடைபெற்றுள்ளது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பு நிலைமை மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்காவில் H-1B வேலைவாய்ப்பு விசாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த $1,00,000 கட்டணத்தை ரத்து செய்து நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்திய வம்சாவளியினர் மற்றும் பல இந்திய-அமெரிக்க அமைப்புகள் வரவேற்றுள்ளன. இந்த கட்டணம் திறமையான வெளிநாட்டு பணியாளர்களை அமெரிக்காவில் பணியமர்த்த விரும்பும் நிறுவனங்களுக்கும் வேலை தேடி வரும் ஆயிரக்கணக்கான இந்திய நிபுணர்களுக்கும் பெரும் சுமையாக இருந்தது. தற்போது நீதிமன்றம் இந்த கட்டணம் சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த கட்டணம் காங்கிரசின் ஒப்புதல் இன்றி வரி போன்ற முறையில் விதிக்கப்பட்டதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் H-1B விசா முறையில் மீண்டும் நியாயத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை நிலைநாட்டப்பட்டுள்ளதாக இந்திய-அமெரிக்க அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் தொழில்நுட்பம், மருத்துவம், ஆராய்ச்சி மற்றும் புதுமை துறைகளில் இந்திய நிபுணர்கள் முக்கிய பங்காற்றி வருவதால் இந்த தீர்ப்பு இந்தியர்களுக்கு பெரும் நிவாரணமாக கருதப்படுகிறது. H-1B விசா பெறுவோரில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் என்பதால் இந்த தீர்ப்பு ஆயிரக்கணக்கான இந்திய குடும்பங்களுக்கும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் போது தனது பேரக்குழந்தையை பாதுகாக்க முயன்ற வயதான பாட்டியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நிலநடுக்க அதிர்வுகள் ஏற்பட்டவுடன் பாட்டி தனது உயிரை பொருட்படுத்தாமல் பேரக்குழந்தையை அரவணைத்து பாதுகாக்கும் காட்சி அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. அச்சமும் பதற்றமும் நிறைந்த அந்த தருணத்திலும் குழந்தையின் பாதுகாப்பையே முதன்மையாக கருதிய அவரது செயல் உலகம் முழுவதும் பாராட்டை பெற்றுள்ளது. இந்த வீடியோவை பார்த்த பலரும் தாத்தா பாட்டிகளின் அன்பும் தியாக உணர்வும் எவ்வளவு ஆழமானது என்பதை இது எடுத்துக்காட்டுவதாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது குழந்தைகள் மற்றும் முதியவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தையும் இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டியுள்ளது. உணர்ச்சிகரமான இந்த வீடியோ குடும்ப பாசத்தின் வலிமையையும் பேரிடர் காலங்களில் விழிப்புணர்வின் அவசியத்தையும் உலகிற்கு எடுத்துக்காட்டி வருகிறது. சுவிட்சர்லாந்தில் உள்ள ஸ்விஸ் ஃபெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி லாசானே EPFL விஞ்ஞானிகள் மேசை முழுவதையும் ஆக்கிரமிக்கும் அளவிலான அதிவேக லேசர் அமைப்புகளை சிறிய மைக்ரோசிப்புகளில் அடக்கி வைக்கும் புதிய தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளனர். அல்ட்ராஃபாஸ்ட் லேசர்கள் எனப்படும் இந்த தொழில்நுட்பம் மருத்துவம், தொலைத்தொடர்பு, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் துல்லியமான உற்பத்தித் துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுவரை பெரிய ஆய்வகங்களிலும் சிக்கலான அமைப்புகளிலும் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த லேசர்கள் இனி மிகச் சிறிய சிப்புகளிலும் செயல்படக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளன. இந்த கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் குறைந்த செலவில் எளிதில் எடுத்துச் செல்லக்கூடிய மற்றும் அதிக திறன் கொண்ட லேசர் சாதனங்களை உருவாக்க வழிவகுக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒளியியல் தொழில்நுட்பத் துறையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. எதிர்கால மருத்துவ சாதனங்கள், அதிவேக தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் புதிய தலைமுறை கணினி தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு இந்த கண்டுபிடிப்பு பெரும் ஊக்கமாக அமையும் என நிபுணர்கள் நம்புகின்றனர். மருத்துவத் துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. ஃபெடரேட்டட் லேர்னிங் எனப்படும் மேம்பட்ட AI முறை பல்வேறு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவ தரவுகளை பகுப்பாய்வு செய்து மறதி நோய்களின் வகைகள் மற்றும் இதய நோய்களை துல்லியமாக கண்டறிய உதவி செய்கிறது. இந்த தொழில்நுட்பத்தின் சிறப்பு என்னவென்றால், நோயாளிகளின் தனிப்பட்ட மருத்துவ தகவல்கள் மருத்துவமனைகளை விட்டு வெளியே செல்லாது. அதாவது, தரவுகள் பகிரப்படாமல் இருந்தபடியே AI மாதிரிகள் கற்றுக்கொண்டு நோய்களை கண்டறியும் திறனை மேம்படுத்துகின்றன. இதன் மூலம் நோயாளிகளின் தனியுரிமை முழுமையாக பாதுகாக்கப்படுவதோடு
பல மருத்துவமனைகளின் அனுபவங்களையும் ஒருங்கிணைத்து நோயறிதலின் துல்லியத்தை அதிகரிக்க முடிகிறது. மருத்துவத்துறையில் AI மற்றும் தனியுரிமை பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் இந்த புதிய அணுகுமுறை எதிர்காலத்தில் நோய்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதில் முக்கிய பங்காற்றும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். உலக வெப்பமயமாதலின் தாக்கம் ஆர்க்டிக் பகுதியில் புதிய ஆபத்தை உருவாக்கியுள்ளது. சமீபத்திய ஆய்வின்படி ஆர்க்டிக் ஓஷன் 2009ஆம் ஆண்டிலேயே ஒரு முக்கிய உயிரியல் திருப்புமுனையை கடந்திருக்கலாம் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். ஆர்க்டிக் கடலில் பனிப்படலத்தின் பரப்பு வேகமாக குறைந்ததன் விளைவாக கடல் நீரில் உள்ள நைட்ரேட் அளவு திடீரென சரியத் தொடங்கியதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். கடல் உணவுச் சங்கிலியின் அடித்தளமாக இருக்கும் நுண்ணுயிர் தாவரங்களின் வளர்ச்சிக்கு நைட்ரேட் மிகவும் அவசியமான ஊட்டச்சத்து ஆகும். இந்த ஊட்டச்சத்து குறைவு காரணமாக சிறிய கடல் உயிரினங்கள் முதல் மீன்கள், கடற்பறவைகள் மற்றும் திமிங்கலங்கள் வரை முழு உயிரியல் அமைப்பும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் பனிப்படல உருகல் தொடர்ந்தால் ஆர்க்டிக் கடலின் இயற்கை சமநிலை மேலும் சீர்குலைந்து உலகளாவிய கடல் உயிரின பல்வகைத் தன்மைக்கும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். உட்புற அலங்காரத் துறையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த புதிய கண்டுபிடிப்பை விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். ஈஸ்டை அடிப்படையாகக் கொண்டு 3D அச்சிடும் தொழில்நுட்பத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட இந்த புதிய உயிர்ப்பொருள் எதிர்காலத்தில் வீடுகளில் பயன்படுத்தப்படும் வால்பேப்பர்கள் மற்றும் திரைகளுக்கு மாற்றாக அமையக்கூடும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த புதிய பொருள் நெகிழ்வுத்தன்மை மற்றும் இழுவை வலிமை கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஆய்வுகளின்படி இதன் இழுவை தாங்கும் திறன் பழச் சுருள் இனிப்புப் பொருட்களின் வலிமைக்கு ஒப்பானதாக உள்ளது. முக்கியமாக இயற்கையாக சிதைவடையும் இந்த உயிர்ப்பொருள் வீட்டு அலங்காரப் பொருட்களால் உருவாகும் கழிவுகளை குறைக்க உதவும். இதன் மூலம் பிளாஸ்டிக் மற்றும் செயற்கை பொருட்களின் பயன்பாட்டைக் குறைத்து நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறையை ஊக்குவிக்க முடியும். ஆராய்ச்சியாளர்கள் இந்த தொழில்நுட்பத்தை மேலும் மேம்படுத்தி எதிர்காலத்தில் பல்வேறு உட்புற அலங்கார பயன்பாடுகளுக்காக வணிக ரீதியாக அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளனர். இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.